அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்று சொன்னால் இந்த இதுக்கு முன்னுக்கு குர்ஆன் கிடைக்கப்பட்டுச்சு. அதில் 10 குர்ஆன்களுக்கு போதாமல் வந்துச்சு. அப்படித்தானே 10 குர்ஆன் போதாமல் அந்த 10 குர்ஆனையும் நஸ்பின் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் ஏற்பாடு செஞ்சுக்கிறார். இவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும். யாருக்காக வேணும்னு சொன்னால் அவருடைய காலம் சென்ற மர்ஹூம் தமீம் என்பவருடைய பெயரால் அவருடைய மகன் அவர் உண்மையிலேயே ஒரு சாலிஹான ஒரு மனிதர். அவர் வெற்றி சென்ற அந்த மகன் இந்த உனக்காக இந்த குர்ஆனுக்கான ஏற்பாடு செஞ்சுக்கிறார். இதற்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் இந்த மனிதருக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும். அவர்கள் இன்னும் இந்த மதரசாவுக்கு உதவுவதற்கு ஆசைப்பட வேண்டும். அந்த அளவுக்கு நாங்கள் எங்களுடைய துஆக்கள் அவனுடைய பேர்களை சொல்லி அந்த தந்தையினுடைய கபருக்காக வேண்டி நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்களில் அந்த கபரை சுவர்க்கத்தை பூஞ்சொலியாக்கக்கூடிய அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நாங்கள் துஆக்களை சேர்த்துக்கொள்ளணும். சதகா செய்யப்படக்கூடிய ஒரு கூட்டமும் மஹ்ஷர் மைதானத்தில் நிலை கொடுப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். இதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த நல்ல காரியத்தை செஞ்ச இந்த நஸ்மீன் என்ற சகோதரிக்கு என்னுடைய தனிப்பட்ட ரீதியாகவும் கூட்டான ரீதியாகவும் துஆக்களை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.